நடுவர் உள்ளிட்ட இந்த சபையை வணங்கி மகிழ்கிறேன். என்னணியை சார்ந்த நண்பர் ஐயா அவர்களுக்கும் ஒருவர் தான் இருக்கிறார். நாங்கள் எப்பயும் அறம் என்பது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். எதிரணியை சார்ந்த நண்பர்கள் ஐயா அவர்களுக்கும் பார்வையாளராக இருக்கக்கூடிய அம்மையார் இருவர் மற்றும் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வேண்டிய தலைப்பு அறம் சார்ந்த வீடனின் விவேகமே போற்றுதலுக்கு உரியது என்பது தலைப்பு. இதில் அறம் இருந்தால் விவேகம் இருக்கும், வேகம் இருக்கும், தைரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அறம் இருந்தால் எல்லாமே இருக்கும். அறம் இல்லைன்னா தான் நமக்கு ஒரு பயம் இருக்கும், சோர்வு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆகவே இந்த அறம் சார்ந்த வீரனனை பற்றி நான் பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னால் கும்பகர்ணனை பற்றி சில செய்திகள் சொல்லணும். ஐயா அறிவொளி அவர்கள் அவருடைய பாணியில் ஒரு பேசுவார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுவார், கும்பகர்ணன் செத்து போட்டான். இந்த செத்து போட்டவனை பற்றி நம்ம பேசுறது தப்பு தான். ஏன்னா ஒருத்தர் இல்லாதவரை பற்றி நம்ம பேசுறது தவறு. இருந்தாலும் ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கு. கும்பகர்ணனை பற்றி செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்கிறோம். தூங்கி எழுந்திருக்கிறான். ஆனதோ விஞ்சமும் அலையில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தீர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் இருந்த புகழ் போனதோ அப்படிலாம் சொல்லிட்டு, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், பூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம் அப்படிலாம் பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, என்கிட்ட நீ அண்டாண்டாவை சாப்பிட்டியாடா, குண்டாவே சாப்பிட்டியேன், உனக்கு நன்றி. அந்த ஒரு வார்த்தை கும்பகர்ணனை ரொம்ப மனசை காயப்படுத்திடுது. நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு சாப்பாடு போட்டதை சொல்லி காட்டினதை கும்பகர்ணனால தாங்க. இங்கே நன்றியெல்லாம் கும்பகர்ணன் கிடையாது. அந்த வார்த்தை நம்ம கூட சின்ன பசங்களாக இருக்கையில் நாங்கள்லாம் கூட நண்பர்கள்லாம் ஏதோ வாங்கி தருவாங்க. இந்த கொய்யாப்பழம் ஏதோ வாங்கி தருவாங்க. சண்டை வந்துச்சுன்னா அதெல்லாம் திருப்பி கேட்பான். நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு திருப்பி கொடுறான்னு கேட்பாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கையில் நாங்கள் எப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு, எங்கே போய் கொடுக்கறது? இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக கும்பகர்ணன் என்ன செய்கிறாப்புல, வீடனனை பிரிஞ்சு அந்த ராவணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு போருக்காக போகிறார். இப்போ நன்றி அறிதல் கும்பகர்ணனுக்கு இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னாங்க, அங்கே போர்க்களத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. கும்பகர்ணன் வருகிறான். கும்பகர்ணன் வரும் பொழுதுங்க ராமர் கும்பகர்ணனை பார்த்துட்டு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய தோல், இந்த தோல் இருந்து அந்த தோல் வரைக்கும் பார்த்தா பல நாள் ஆகும் போல இருக்கே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வீரன்கிட்ட கேட்குறார். உடனே வீரன் சொல்கிறான், அண்ணலே, இவன் ராவணனின் தம்பி, என்னுடைய அண்ணன், இவன் தான் இங்கே வந்திருக்கான். உடனே ராமர் சொல்கிறாரு, நீ என்னுடைய சுற்றம். வீரனனை சுற்றமாக ராமர் ஏற்றுக்கொண்டதால் கும்பகர்ணனும் எனக்கு சுற்றம் தான். உன் சுற்றம் என் சுற்றம். அதனால் நீ என்ன செய்கிற, ராமருக்கு நல்ல அரசியல் தெரிந்தவர், கூட்டணி நல்லா சேர்த்து தெரிஞ்சவர், யாரெல்லாம் எப்படி கூட்டணி சேர்த்தணும், எந்த நேரத்தில் எப்படி சேர்த்தணும்னு நல்லா தெரிஞ்சவர். வீரன்கிட்ட சொல்லி, அந்த கும்பகர்ணன் நம்ம பக்கம் நீ கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்லி வீடனை அனுப்புகிறாரு. உடனே வீடனன் வரான். வீடனன் வந்த உடனே கும்பகர்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி. இவனை நல்லா குளிக்க அனுப்பினா, குளிக்க போனவன் சேர்த்த பூசிட்டு வந்த மாரி நம்மகிட்ட திரும்பி வரானே, நீ நல்ல விதமாக நல்லதனமாக நீ ராமர்கிட்ட இருன்னு சொன்னால், நீ மறுபடியும் உன்னுடைய இந்த ஜாதியோடைய இது உனக்கு இருந்ததோ உன்னுடைய மனதில், திரும்பி நீ எங்ககிட்ட வந்துட்டியே. அழகாக அந்த ஒரு வார்த்தை கம்பன் அந்த இடத்த உபயோகம் பண்ணுறாரு. அதாவது ஜாதி இல்லைங்க, ஜாதி புத்தி உன்னை விட்டு போகவில்லையாடா, பிறன்மனை நோக்குவாரை உறவென பெரிதி போலும், ஜாதியின் புண்மை இன்னும் தளர்ந்திரை போலும் தக்கோய் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் சொல்கிறான். என்னடா நீ திரும்பி என்கிட்டயே வந்துட்டீயே, நீ அங்கே இருந்தால் தான் நாளைக்கு நாங்கள்லாம் இறந்துட்டா ஒரு எள்ளு தண்ணி கரைக்கிறது கூட யாராவது வேணுமா, நீ அங்கே இருக்க வேண்டாமா என்று கும்பகர்ணன் சொல்கிறான். இங்கே ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். ராவணன் மீது விசுவாசம் நன்றி இருந்தால் வீடனனை அழைத்து
தம்பி நீ அங்கே இருக்கிறது தப்பு, நீ எங்களோட வந்துரு, வா நம்ம படையில் சேர்ந்துருன்னு சொல்லியிருந்தா கும்பகர்ணன் வந்து ராவணன் மீது வைத்திருக்கக்கூடிய நன்றியை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீ ஏன்டா இங்கே வந்த, நீ அங்கேயே போடானா அது வந்து அவர் வீக்னஸ் ஆயிடுது அந்த அவங்களுடைய டீமுக்கு. நீ போடா, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். நான் உனக்கு அது தக்கது, எனக்கு இது தக்கது, நீ அங்கிரு நான் இங்கிரு என்று அனுப்பி விடுகிறார். ஆக கும்பகர்ணன் வந்து அந்த ஒரு செஞ்சோடு சாப்பிட்டமே ஒருத்த போருக்கு போகிறவன் வந்துங்க, நான் செத்துருவேன், நான் திரும்பி வரமாட்டேன், நான் தோத்துருவேன், விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றது, இப்படி சொல்லிட்டு இருந்தால் அவன் எங்கே ஜெயிக்க முடியும்? நான் போகிறேன் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்தால் தான் அந்த போகிற ஒரு உற்சாகமாக இருக்க முடியும். இதுக்கு என்ன காரணம்? இவங்ககிட்ட அறம் இல்லை, தர்மம் இல்லை. ஆக இந்த வகையில் கும்பகர்ணன் வந்து அந்த இடத்துல ஒரு பாத்திரம் வந்து ஒரு வலிமை குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் அறத்திற்காக வீடனன் விவேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 4 செய்திகளை மட்டும் இங்கே நான் சொல்லி முடிச்சிடலாம்னு இருக்கேன். இப்போ மருந்துமலை படலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாங்க, பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு யாரு? இந்திரஜித். அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்ட உடனே இலக்கவன் உட்பட, அனுமன் உட்பட, ஜாம்பவான் எல்லாரும், இலக்கவன் இறந்தே போயிடுறாப்புல. ராமர் வந்து பார்க்குறாரு. ராமர் பார்த்த உடனே மயக்கம் ஆயிடுறார். இலக்கவன் வந்து இறந்துட்டான்னு ராமர் வந்து மயக்கம் போடுறாரு. அப்போ வீடனன் வரான். அந்த வீடனன் வேகத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டியது நம்முடைய முக்கியமான நோக்கம். வந்த வீடனன் என்ன நடந்தது என்பதை வேகத்தால் அறிகிறான். என்ன அறிகிறான் என்றால், அந்தணன் படையா